வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். செப்டம்பர் 27 அன்று கரூரில் நடந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களுக்கு அறிவிக்கப்பட்ட 2 லட்சம் ரூபாய் நிவாரணத்தை மத்திய அரசு வெள்ளிக்கிழமை வழங்கியது. வரவு வைக்கப்பட்ட தொகை குறித்து பல குடும்பங்கள் தங்கள் வங்கிகளில் இருந்து SMS எச்சரிக்கைகளை பெற்றதை உறுதிப்படுத்தின. இறந்தவர்களுக்கும் காயமடைந்தவர்களுக்கும் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே நிதி உதவி வழங்கியிருந்தாலும் காயமடைந்தவர்களுக்கு மத்திய அரசும் இன்னும் உறுதியளித்த இழப்பீட்டை விநியோகிக்கவில்லை. இந்த துயர சம்பவத்தில் கரூரைச் சேர்ந்த 94 பேர் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். நெரிசல் ஏற்பட்ட 2 வாரங்களுக்குள் மாநில அரசு இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாயும், பெரிய காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும், சிறிய காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கியது. இந்த உடனடி உதவி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உடனடி நிவாரணத்தை வழங்கியது. இந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் மத்திய இணை அமைச்சர் எல். முருகன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை சந்தித்தனர். அதைத் தொடர்ந்து பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து இறந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் நிதியுதவியும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்தது. பாதிக்கப்பட்டவர்களின் அதிகாரப்பூர்வ பட்டியலில் உள்ள முரண்பாடுகள் காரணமாக காயமடைந்தவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதில் ஏற்பட்ட தாமதத்திற்கு டிவிகே வட்டாரங்கள் காரணம் என்று கூறின. உண்மையான பயனாளிகளுக்கு மட்டுமே விரைவில் உதவி கிடைக்கும் என்பதை உறுதி செய்வதற்காக சரிபார்ப்பு நடந்து வருவதாக அவர்கள் கூறினர். இதற்கிடையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடனான விஜயின் முன்மொழியப்பட்ட சந்திப்பை திட்டமிடுவதில் ஈடுபட்டிருந்த டிவிகே மூத்த நிர்வாகிகள் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மட்டுமே கட்சித் தலைவரை சந்திக்க சென்னைக்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள் என்று தெளிவுபடுத்தினர். தொடர்புடைய முன்னேற்றத்தில் அக்டோபர் 7ஆம் தேதி உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு எதிராக அவதூறான கருத்துக்களை தெரிவித்ததாக கூறி கைது செய்யப்பட்ட ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஆர். வரதராஜனின் ஜாமீன் மனுவுக்கு பதில் அளிக்குமாறு சென்னை காவல்துறைக்கு சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவல்துறை பதிலளிக்க நீதிபதி கே. ராஜசேகர் அவகாசம் வழங்கி விசாரணையை அக்டோபர் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஜாமீன் மறுத்ததை அடுத்து வரதராஜன் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.